ஹாய் ஹலோ வெல்கம் டு சௌரி ஐஎஸ் அகாடமி அலைப்பப்பம் மல்லியா அன்பார்ந்த தமிழ் நண்பர்களது தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு மூலமாக என்ன போய் பார்க்க போனால் எஸ்ஏ கேட்டகரி கேர்ள்ஸ்க்கு எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃபை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து வருடம் வந்து கட் ஆஃப் மாறும், அந்த லெவல் ஆஃப் கொஸ்டினை பொறுத்து மாறும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதேபடி நம்ம சொன்னபடியே எஸ்ஏ கேட்டகரி கேர்ள்ஸுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேர்ள்ஸ் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், அதாவது நம்ம கடந்த 3 வருடமாக வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கட் ஆஃபை பற்றி போட்டுட்ருக்கோம் அண்ட் கொஸ்டின் லெவலில் போட்டுட்ருக்கோம் அண்ட் A to Z எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். இது போக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், அதாவது நீங்கள் per டே உங்களால் வந்து ஃபுல் புக்ஸை வந்து ரிவைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தேடை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது 2021 2023 6th to 12th கொஸ்டின், இந்த புக் பேக் கொஸ்டின், அது போக கவர்மெண்ட் எக்ஸாம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை வந்து நம்ம தமிழில் வந்து நம்ம இதில் யூடியூப் மூலமாக பதிவு பண்ணி செகண்டுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது போக பேர் டே வந்து 10 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும், வீக்லி 70 கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி தான். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாண்டாட்டியும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நம்மளோட சேனல் வந்து நம்ம தமிழில் போட்டிருக்கனால அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ கேர்ள்ஸ் 2021 வேகன்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பேர் பண்ணுவோம். 2022 வேகன்சி எவ்வளோ, 2023 வேகன்சி எவ்வளோ, அது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த கடைசி எண்டில் உங்களுடைய மார்க் என்னன்ட்டு தெரிவிங்க. ஸோ ஒரு சின்ன அட்வைஸ், அதாவது 1 மார்க் 2 மார்க் இதுதான் உங்கள் ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் அப்படின்னா எக்காந்து கொண்டு மனம் தளர வேண்டாம். ஏன்னா இது மட்டும்லாம் இல்லை, இதுதான் உங்களோட லைஃப்ன்ட்டு சொல்ல முடியாது. இதோட நிறைய எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம்னா 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆகலாம். பட் எக்காந்த கொண்டும் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ முடிஞ்சல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும்தான் உங்களோட ஹேண்டு. ஓகே, ஸோ 2021 வேகன்சி வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மேலே வேகன்சி இருந்தது. 2022 வந்து 3,552 வேகன்சி இருந்தது. 2023 வேகன்சி பார்த்தீங்கன்னா 3,359 வேகன்சி இருந்தது. அதாவது 2022 2023 வேகன்சி வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த வருஷம் காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து 95% வந்து கொஞ்சம் ஹையராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நல்லபடியாக பண்ண பாருங்கள். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டைம் கிடையாது. பட் இருந்தாலும் வேகன்சி வந்து இதில் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ஆள் நிறைய பேர் கூப்பிட்ருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் வந்து அமையும். ஓகே, ஸோ இந்த வருடம் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் எஸ்சி கேர்ள்ஸுக்கு கேட்டிங்கன்னா உங்களுடைய மார்க் இடையில இந்த இதுக்குள்ளே இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். இதுதான் ஒரு அதான் ஒரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கோம், தவிர இதுதான் வரும்ன்ட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இடையில வந்து உங்களோட மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, மேக்ஸிமம் வந்து 51 53 அல்லது 53 55 வரை தான். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் வரும். ஓகே, ஸோ உங்களோட மார்க் என்னன்ட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, ஸோ நீங்கள் கைஸ் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அல்லது வேறு எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சிருந்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அது மட்டும் தான் உங்களுடைய கையில் இருக்குது. ஓகே, டேய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். जय हिंद.